அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கடந்த 45 ஆண்டுகளாக தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பீட்டர் அல்போன்ஸ். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 6 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ள பீட்டர் அல்போன்ஸ் அன்னை இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் போன்ற பல அரசியல் ஆளுமைகளோடு பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லலாம்? காமராஜ் பாளையங்கோட்டை சேவியர்ஸ் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கிற விழா. அப்போது நாங்கள் எல்லோரும் வந்து கல்லூரிக்குள்ளே போவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினோம். திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் வந்து போக மாட்டேன்னு சொல்லும்போது முதலாக பெருந்தலைவர் காமராஜரை எப்போ சந்திச்சிங்க? சட்டக்கல்லூரி மாணவனாக தான் சந்தித்தேன். மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் தடவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், எந்த ஊர்? நான் சேர்ந்த மரம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நாங்கள் நிறையா படிக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், ஐயா இந்த வாரம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி படித்தேன், அதில் வந்து உங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன கட்டுரை அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து அந்த கட்டுரையை உள்ளே படிக்கலை. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கே பிளானை பற்றி எழுதியிருக்கேன் ஐயா, அதான் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லுங்கன்னு அப்படின்னாரு. நான் மாட்டிக்கிட்டேன். மூப்பனாருடைய தனிச்சிறப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த பணக்காரத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க, கரெக்ட், அது அவர்கிட்ட வந்து 1% கூட இருக்காது. திருமாவளவனை வந்து அவ்வளவு நேசிப்பார் அவர். திருமாவளவன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து திண்டுக்கல்ல மாட்டிக்கிட்டார். ராஜீவ்காந்தியோட ஒரு 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம். மத்தியானம் 1:30 மணி, குதிக்கிற வெயில். போகும்போது ஒரு கிழவி, ஒரு ஓல்டு லேடி மாட்டிக்கிட்டான். அவள் அப்படியே அந்த வெயிலில் அப்படியே நிற்கிறாள். உடனே அவளை பார்த்த உடனே கமான்னு கூப்பிட்டாரு. முதலாக கலைஞரை சந்தித்து அந்த அஜிடேஷன் தான் பார்த்தேன். நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக, கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்போன்ஸு, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து 133 அடி அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அப்போ நான் வந்து கவர்னர் வர முதல்ல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, ஒரு செகண்ட் கிடையாது தம்பி. புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து அவங்கள அன்றைக்கி அசம்பிளியில் நடக்கிற அந்த சம்பவத்தை அன்றைக்கி நான் தான் வந்து அவங்கள வெளியே கூட்டு வர்றேன். பட் ஆஃப்டர் பிகம் த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன சஜஷனை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க. எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத அட்வான்டேஜஸ் ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது. அதாவது ஈவன் காமராஜுக்கு கூட ஒரு டிசிடென்ட்ஸ் உண்டு பார்ட்டியில். காமராஜரை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எண்ணூர் மதுரவாயல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்பவுமே வந்திருக்க வேண்டிய திட்டம். அப்போ அவங்களுக்கு அதில் வந்து பொதுநல நோக்கே இல்லை. கடைசியில் வந்து நான் என்ன ஒரு நாள் வந்து ஆளை வச்சு அடிச்சுட்டாங்க. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல், பழைய ஹாஸ்டலில் அந்த வாசலில் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, போர்வை போட்டு மூடிக்கிட்டு. யாருன்னு நான் வந்து ஆட்கள் நிறையா வருவாங்க எம்எல்ஏ. உங்களுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் இருந்தால் கூட வாழப்பாடு ராமமூர்த்தி ஒரு டைனமிக் லீடராக, நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துருச்சு, திரும்ப ரிவைவலுக்குள்ள சந்தர்ப்பங்கள். அந்த ஸ்ட்ரகிளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இளைஞர்கள் பெருவாரியாக
காங்கிரஸில் இல்லாதது சொல்லலாமா? ஒரு கட்சிக்கு வந்து இளைஞர்கள் வருவதற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பார்ட்டியினுடைய இதே வந்து 25 அசம்பிளிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு அரசியலில் மிக தீவிரமாக இருக்கின்ற பிரியங்கா காந்தி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்களே. முதல்ல வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கொண்டு போய் விடுறதா, ஒரு குடும்ப அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் வெரி ரிஸ்கி. விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை விமர்சித்தாலும் காங்கிரஸை விமர்சிக்கலை. இதனுடைய அடிப்படையில் விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து 2026 தேர்தலில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கருடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7லிருந்து 10% ஓட்டு வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 10% ஓட்டு எங்கேருந்து வருகிறது? யாருடைய வெற்றியை பாதிக்க போகுது? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார். அவர் மாற்றி கொண்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மக்கள் செல்வாக்கு, பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து வேற, எலெக்ஷன் வந்து வேற. எலெக்ஷன் நடக்கிற போலிங் டேட் அன்னைக்கு உங்கள் மெஷினரியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. அவருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு புரியலையா அல்லது வந்து எடுத்து சொல்லலையான்னு தெரியல. இந்த சூழலாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்தார். அது நல்ல முடிவுன்னு தோணுது. நிச்சயமா அவர் எனக்கு அப்படி முடிவெடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இஸ் மேன் ஆஃப் த மாசஸ். ஸோ அவருடைய டைம் வந்து அவர் தலைவர் மூப்பனாரோடு இருந்து அன்னைக்கு ஆய்ந்து கடவுள் நினைத்தாலும் இந்த ஜெயலலிதா ஜெயிச்சா காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து மேட் த டிஎம்கே அண்ட் டிஎம்சி ஸ்வீப் த எலெக்ஷன். உங்களுக்கும் தமிழக முதல்வருக்கு மிக ரொம்ப நல்ல போயிட்டு. நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் வந்து இவர் கலைஞருடைய இடத்த வந்து இவர் எப்படி நிரப்புவார் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டதில் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா பேஷண்ட்டாக காத்திருந்தார். ஆமாம். நீங்கள் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஃபேமிலியில் நடக்கிற பாலிட்டிக்ஸை நீங்கள் பாருங்களேன். சில சமயம் கலைஞர் வந்து இவர் நினைக்கிறதுக்கு நேர் விரோதமாக கூட செய்வார். பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு வந்து முன்னால் விட இப்போ எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. முன்னால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி மாதிரி இருந்தது.